நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக நரகிலே நுழைவிக்கின்ற பாவங்களை பற்றி நம்மிடத்தில் தமிழிலே பயான் நிகழ்த்துவதற்காக முஸ்ஃபிராவை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من يشرك بالله فقد حرم الله عليه الجنة ومأواه النار وما للظالمين من أنصار. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களுக்கு வேதத்தின் மூலமும் நபிகளாரின் மூலமும் சுவனத்து சோபனமும் கூறியுள்ளான். நரக வேதனைகளை பற்றி எச்சரிக்கையும் கூறியுள்ளான். நரகம் கடுமையான விதவிதமான வேதனைகளும் தண்டனைகளும் அடங்கியதுதான் நரகம். அதைவிட ஒரு தண்டனையோ கஷ்டமோ இல்லை. அதில் நுழைவதை விட கை சேதமோ நஷ்டமோ இல்லை என்று கூறும் அளவு கொடுமையானது அந்த நரகம். நான் காண்பதை நீங்கள் கண்டால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்றார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் தெளிவு பெற வேண்டும். சில காரியங்கள் மனிதனை இந்த கொடுமையான நரகில் நுழைத்து விடக்கூடியது, மனிதனை நரகவாசியாக ஆக்கக்கூடியது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். பார்ப்போம் அந்த பாவங்களில் சிலவற்றை. முதலாவதாக குஃபர், அல்லாஹ்வை மறுப்பதும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஈமானிய இஸ்லாமிய கடமைகளை மறுப்பதும் இந்த குஃபரில் அடங்கும். அவனது கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்தால் அவர்கள் நரகில் நுழைவிக்கப்படுவார்கள். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ்வை மறுத்து வாழும் காஃபிர்கள் நரக நெருப்பின் விறகுகள் என்றான் அல்லாஹ். விறகுகள் என்றால் அவர்களை வைத்து தன் நரகமே எரிக்கப்படும் என்றால் யோசித்து பாருங்கள் மாமீன்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இரண்டாவதாக ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பாவம். இந்த ஷிர்க் நிரந்தரமாக நரகில் நுழைவிக்கும் பாவங்களில் மிக முக்கியமான ஆபத்தான பாவம். அல்லாஹ்வின் மன்னிப்பே கிடைக்காத பாவம். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் மக்களுக்கு அவன் சொர்க்கத்தை ஹராமாக்கி மறுமையில் நரகத்தை அவர்களின் தங்குமிடமாக ஆக்கிவிட்டான் என்ற அல்லாஹ்வின் எச்சரிக்கையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நிஃபாக், நயவஞ்சகம், உள்ளொன்று புறமொன்று பேசித் திரிவது. இந்த குணமே நயவஞ்சகத்தை குறிக்கும். வெளியே மாமீன், உள்ளே இறை மறுப்பு பாவச் செயல். அல்லாஹ்வுக்காக செய்யாமல் கடமையா என வேண்டாவிற்பாக செய்யும் காரியங்கள் இந்த நயவஞ்சகத்தில் அடங்கும். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள் என குர்ஆன் நமக்கு கூறுகிறது. எச்சரிக்கையாய் இருப்போம். அடுத்ததாக நாவும் மறைவிடமும். நரகத்தில் மனிதனை அதிகம் நுழையச் செய்யும் பாவங்கள் என்னென்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது. நாவும் மறைவிடம் தான் என்றார்கள் நபி அவர்கள். எப்படி? அது எல்லாரும் அறிந்ததுதானே. நம் நாவினால் விளையும் பாவங்கள் கொஞ்ச நஞ்சமா? பொய்யும் புறமும் கோல் சொல்வதும் திட்டுவதும் சபிப்பதும் கண்ணியமின்றி பேசுவதும் தகாத வார்த்தைகளும் என நான் கூசாமல் நாவிலிருந்து வெளிவரும் பாவங்கள் கொஞ்சமா நஞ்சமா? கேட்போருக்கு நஞ்சாயிருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் மறுமையில் அது நமக்கே நஞ்சாய் விளையும் என்பதை உணராமல் இருக்கிறோம். இறுதியாக மது, போதை கலாச்சாரம். இந்த காலம் இதை அவசியம் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இன்றைய எத்தனையோ இளைஞர்கள் போதைப் பொருட்களில் அடிமைப்பட்டு தன் வாழ்வை துளைத்துக் கொண்டிருக்கும் காலம் இக்காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதை தன்மை அனைத்தும் ஹராம், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டது என்றார்கள். அது மட்டுமின்றி மது அருந்துபவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் நரகவாசிகளின் வியர்வை குடிக்கச் செய்வான் என்றும் கூறினார்கள். இதைவிட மோசமான தண்டனை உண்டு, ஆனால் அது சொல்ல முடியாத அளவு தண்டனை. போதை பிரியர்களே, உஷாராகுங்கள். அல்லாஹ் நம்மையும் நம் இரவல்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நரகத்தில்
நரகத்தில் நுழைச் செய்யும் இது போன்ற பாவங்கள் எத்தனையோ உண்டு. ஆனால் நம் நேரமின்மையின் காரணமாக இங்கு சுருக்கி கூறியுள்ளோம். ஒரு சராசரி மனிதனாய் நம் இயல்பு என்ன தெரியுமா? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது. ஆனால் நாளை எப்பொழுது என்பதுதான் கேள்வியே. நாளை வரை இருப்போம் என்ற உறுதி உண்டா நம்மில் யாருக்காவது? மௌத்துக்கு முன் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்றான் அல்லாஹ். அந்த மௌத்து தான் எப்போ வரும்? அதானே கேள்விக்குறி. நேரமில்லை பெருமக்களே, கையேந்துவோம், மன்றாடுவோம், மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ்விடம். அவன் மன்னிப்பவன், நம்மை நிச்சயம் மன்னிப்பான். வல்ல ரஹ்மான் நம் பாவங்களை மன்னித்து இனிவரும் காலங்களில் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுத்து நரகிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.